901 Why do I get headaches so often? எனக்கு ஏன் அடிக்கடி தலைவலி வருகிறது? 902 Why do I have to talk to your teacher? நான் ஏன் உங்கள் ஆசிரியரிடம் பேச வேண்டும்? 903 Why do I sweat after taking a bath? குளித்த பிறகு எனக்கு ஏன் வியர்க்கிறது? 904 Why do my dreams feel so realistic? எனது கனவுகள் ஏன் மிகவும் யதார்த்தமாக உணர்கின்றன? 905 Why do some people never get sick? சிலர் ஏன் ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை? 906 Why do we need to learn English? நாம் ஏன் ஆங்கிலம் கற்க வேண்டும்? 907 Why do you need money for college? கல்லூரிக்கு உங்களுக்கு ஏன் பணம் தேவை? 908 Why do you stay up so late every night? நீங்கள் ஏன் ஒவ்வொரு இரவும் இவ்வளவு தாமதமாக தூங்குகிறீர்கள்? 909 Why do you want to change your job? நீங்கள் ஏன் உங்கள் வேலையை மாற்ற விரும்புகிறீர்கள்? 910 Why do you want to take this course? நீங்கள் ஏன் இந்த பாடத்தை எடுக்க விரும்புகிறீர்கள்? 911 Why does the sun appear yellow? சூரியன் ஏன் மஞ்சள் நிறமாக தெரிகிறது? 912 Why don't we go and see a movie? நாம் ஏன் போய் ஒரு படம் பார்க்கக்கூடாது? 913 Why don't you go for higher studies? நீங்கள் ஏன் உயர் படிப்புக்கு செல்லக்கூடாது? 914 Why don't you stay here with us? நீங்கள் ஏன் எங்களுடன் இங்கே தங்கக்கூடாது? 915 Why going to bed early is good for us? சீக்கிரம் தூங்கச் செல்வது நமக்கு ஏன் நல்லது? 916 Why have you changed your mind? நீங்கள் ஏன் உங்கள் மனதை மாற்றிக் கொண்டீர்கள்? 917 Why is Diwali celebrated in India? இந்தியாவில் தீபாவளி ஏன் கொண்டாடப்படுகிறது? 918 Why is English so hard to learn? ஆங்கிலம் கற்க ஏன் மிகவும் கடினமாக உள்ளது? 919 Why is John always looking at me? ஜான் ஏன் எப்போதும் என்னை பார்க்கிறார்? 920 Why is there less gravity on the moon? சந்திரனில் ஏன் குறைவான ஈர்ப்பு உள்ளது? 921 Why is there no school on Monday? திங்கட்கிழமை ஏன் பள்ளி இல்லை? 92 922 Why is your friend not talking to you? உங்கள் நண்பர் ஏன் உங்களிடம் பேசவில்லை? 923 Why should we use less plastic bags? நாம் ஏன் குறைவான பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த வேண்டும்? 924 Why were you angry with me yesterday? நீங்கள் ஏன் நேற்று என்னிடம் கோபமாக இருந்தீர்கள்? 925 Why were you beaten by your teacher? உங்கள் ஆசிரியர் ஏன் உங்களை அடித்தார்? 926 Why were you fired from your last job? உங்கள் கடைசி வேலையிலிருந்து நீங்கள் ஏன் நீக்கப்பட்டீர்கள்? 927 Why weren't you at home yesterday? நீங்கள் ஏன் நேற்று வீட்டில் இல்லை? 928 Why would my friend do this to me? எனது நண்பர் ஏன் எனக்கு இதைச் செய்வார்? 929 Will flu go away without medicine? சளி மருந்து இல்லாமல் போய்விடுமா? 930 Will I have to wear glasses forever? நான் எப்போதும் கண்ணாடி அணிய வேண்டுமா? 931 Will the train arrive on time today? இன்று ரயில் சரியான நேரத்தில் வந்து சேருமா? 932 Will you accompany me to the event? நீங்கள் நிகழ்விற்கு என்னுடன் வருவீர்களா? 933 Will you be able to come tomorrow? நீங்கள் நாளை வர முடியுமா? 934 Will you buy a cake for me at store? நீங்கள் கடையில் எனக்கு ஒரு கேக் வாங்குவீர்களா? 935 Will you have breakfast with me? நீங்கள் என்னுடன் காலை உணவு சாப்பிடுவீர்களா? 936 Will you pick me up from the office? நீங்கள் அலுவலகத்திலிருந்து என்னை அழைத்துச் செல்வீர்களா? 937 Will you please show me the way? தயவு செய்து எனக்கு வழி காட்டுவீர்களா? 938 Will you please shut your mouth? தயவு செய்து உங்கள் வாயை மூடுவீர்களா? 939 Will you put this in the car for me? நீங்கள் எனக்காக இதை காரில் வைப்பீர்களா? 940 Will your parents set restrictions? உங்கள் பெற்றோர் கட்டுப்பாடுகளை விதிப்பார்களா? 941 Wish you a happy and safe journey. உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான பயணம் அமைய வாழ்த்துகிறேன். 942 Wishing you a very happy new year. உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். 943 With which mobile Jio SIM is free? எந்த மொபைலுடன் ஜியோ சிம் இலவசம்? 944 With whom did you go to the party? நீங்கள் யாருடன் விருந்துக்குச் சென்றீர்கள்? 945 Won't you come to the office today? நீங்கள் இன்று அலுவலகத்திற்கு வரமாட்டீர்களா? 946 Woodpecker has a long sharp beak. மரங்கொத்திக்கு நீளமான கூர்மையான அலகு உள்ளது. 947 Would anyone like tea or coffee? யாராவது டீ அல்லது காபி சாப்பிட விரும்புகிறீர்களா?
948 would you help me with this matter? இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? 949 would you lend me some money? நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடுப்பீர்களா? 950 would you like me to pick you up? நான் உங்களை அழைத்து செல்ல வேண்டுமா? 951 would you like something to eat? நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா? 952 would you like to come for dinner? நீங்கள் இரவு உணவிற்கு வர விரும்புகிறீர்களா? 953 would you like to have some coffee? நீங்கள் கொஞ்சம் காபி சாப்பிட விரும்புகிறீர்களா? 954 would you like to join us for dinner? நீங்கள் எங்களுடன் இரவு உணவிற்கு சேர விரும்புகிறீர்களா? 955 would you like to leave a message? நீங்கள் ஒரு செய்தியை விட விரும்புகிறீர்களா? 956 would you like to see my drawings? நீங்கள் எனது வரைபடங்களை பார்க்க விரும்புகிறீர்களா? 957 would you like window or aisle seat? நீங்கள் ஜன்னல் அல்லது ஓர இருக்கையை விரும்புகிறீர்களா? 958 would you mind if I borrow your pen? நான் உங்கள் பேனாவை கடன் வாங்கினால் உங்களுக்கு கவலையா? 959 would you mind if I smoke here? நான் இங்கே புகைப்பிடித்தால் உங்களுக்கு கவலையா? 960 would you mind waiting for a while? சிறிது நேரம் காத்திருந்தால் உங்களுக்கு கவலையா? 961 yesterday I met him on the street. நேற்று நான் அவரை தெருவில் சந்தித்தேன். 962 you are not supposed to be here. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. 963 you can call me at any time tomorrow. நீங்கள் நாளை எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம். 964 you can do whatever you want to do. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். 965 you can join me if you would like. நீங்கள் விரும்பினால் என்னுடன் சேரலாம். 966 you can reach me at this number. இந்த எண்ணில் என்னை அடையலாம். 967 you can stay here as long as you like. நீங்கள் விரும்பும் வரை இங்கே தங்கலாம். 968 you can watch TV only after homework. வீட்டுப்பாடம் முடிந்த பிறகு மட்டுமே நீங்கள் டிவி பார்க்க முடியும். 969 you can always get what you want. நீங்கள் விரும்புவதை எப்போதும் பெற முடியாது. 970 you could have completed it sooner. நீங்கள் அதை விரைவில் முடித்திருக்கலாம். 971 you forgot to turn off your fog lights. உங்கள் ஃபாக் விளக்குகளை அணைக்க நீங்கள் மறந்துவிட்டீர்கள். 972 you had better change your attitude. நீங்கள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் நல்லது. 973 you had better consult a doctor once. நீங்கள் ஒரு முறை மருத்துவரை அணுகுவது நல்லது. 974 you had better see a doctor at once. நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை பார்ப்பது நல்லது. 975 you had better tell her everything. நீங்கள் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்வது நல்லது. 976 you have a smartphone, don't you? உங்களிடம் ஸ்மார்ட் போன் இருக்கிறது, இல்லையா? 977 you have been doing a great job. நீங்கள் ஒரு சிறந்த வேலையை செய்து வருகிறீர்கள். 978 you have been selected for the job. நீங்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். 979 you have something on your shirt. உங்கள் சட்டையில் ஏதோ இருக்கிறது. 980 you have taken the right decision. நீங்கள் சரியான முடிவை எடுத்துள்ளீர்கள். 981 you have to buy antivirus every year. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வைரஸ் தடுப்பு மருந்து வாங்க வேண்டும். 982 you have to pay tax on these items. இந்த பொருட்களுக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும். 983 you look beautiful in this picture. இந்த படத்தில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். 984 you must be back before 12 o'clock. நீங்கள் 12 மணிக்கு முன் திரும்பி வர வேண்டும். 985 you must wear seat belt at all times. நீங்கள் எப்போதும் சீட் பெல்ட் அணிய வேண்டும். 986 you must work hard to pass exams. தேர்வில் தேர்ச்சி பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். 987 you need a license to drive a car. கார் ஓட்ட உங்களுக்கு உரிமம் தேவை. 988 you need to cut out all junk food. நீங்கள் அனைத்து குப்பை உணவுகளையும் குறைக்க வேண்டும். 989 you need to take care of yourself. நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். 990 you seem to be very busy these days. இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாக தெரிகிறது. 991 you seem to be very busy these days. இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாக தெரிகிறது. 992 you seem unhappy with your job. நீங்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியற்றவராக தெரிகிறீர்கள். 993 you should be careful when driving. வாகனம் ஓட்டும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 994 you should have studied harder. நீங்கள் கடினமாக படித்திருக்க வேண்டும்.
995 You should have taken the money. நீங்கள் பணத்தை எடுத்திருக்க வேண்டும். 996 You should have told her earlier. நீங்கள் அவளிடம் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். 997 You should never drink and drive. நீங்கள் ஒருபோதும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. 998 You should respect your parents. நீங்கள் உங்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும்.